ஒரு கனிவான கிராமம். சின்ன சின்ன வீடுகள், பசுமையான வயல்கள், காலை ஒவ்வொரு நாளும் பறவைகளின் இனிய குரல். அப்படிப்பட்ட இடத்தில்தான் பாப்பா என்ற நல்ல மனசுக்கார குழந்தை வாழ்ந்து வந்தாள். பாப்பா எப்போதும் சிரித்த முகம், எப்போதும் உதவ தயாரான மனம். ஒரு நாள் காலை பாப்பா பள்ளிக்கு செல்லும்போது வழி முழுக்க மலர்கள் மலர்ந்திருந்தன. காற்றில் தேனீக்கள் மிதந்து கொண்டிருந்தன. மரத்தடிய பசுமையான புல்வெளி. அதைக் காண்பது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சிறிது தூரம் நடந்து சென்றபோது சீக் சீக் என்று ஓர் அழுகை குரல் கேட்டது. அவள் அருகில் சென்றபோது ஒரு சிறிய குருவி தரையில் விழுந்திருந்தது. அதன் சிறகில் கூர்மையான முள் குத்தியிருந்தது. குருவி வலியால் நடுங்கிக் கொண்டிருந்தது. பாப்பா அதற்கு அருகில் மெதுவாக உட்கார்ந்து, பயப்படாதே, நான் இருக்கேன் என்று மென்மையாக பேசியாள். அவள் தன் ருமாலை எடுத்து மெதுவாக முள்ளை எடுத்துவிட்டாள். குருவி வலியை குறைத்தாலும் இன்னும் பறக்க முடியவில்லை. நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று சொல்லி பாப்பா குருவியை மெதுவாக எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றாள். வீட்டில் வந்ததும் தாய் ஆச்சரியமாக கேட்டாள், இது என்ன பாப்பா? அவள் நடந்ததைச் சொன்னாள். தாய் சிரித்து, இதுதான் நல்ல மனசு, உதவுவது ஒரு பெரிய பண்பு என்று பாராட்டினாள். தாய் மற்றும் பாப்பா சேர்ந்து குருவிக்கு நீர் கொடுத்து சிறிய தானியங்களை வைத்தனர். குருவி சும்மா இருந்தாலும் எதையும் சாப்பிடாமல் கவனமாக தாயின் பேச்சை கேட்கிறது போல பார்த்தது. அடுத்த 2 நாட்களில் பாப்பா பள்ளிக்கு போனாலும் காலை மற்றும் மாலையில் குருவிக்கு நேரம் செலவழித்தாள். அவள் சிறகை பரிசோதித்தாள், நீர் மாற்றினாள், தானியம் கொடுத்தாள், பேசி பொழுதை கழித்தாள். மெல்ல மெல்ல குருவி வலிமையடைந்தது. 3வது நாள் காலை குருவி சிறகை அசைத்து மெதுவாக பறந்தது. பாப்பா அதை வெளியில் எடுத்து சென்று, இப்போ நீ வானத்தில் பறக்கலாம் என்று சொல்லி கையை உயர்த்தினாள். குருவி லேசாக பறந்து வானத்தில் ஒரு சிறிய வட்டம் போட்டு சீக் சீக் என்று இனிமையாக கத்தி நன்றி சொல்லியது. பாப்பா சிரித்தாள். அவள் மனம் நிறைந்தது. அடுத்த நாள் பள்ளிக்கு செல்கையில் அதே குருவி வானத்தில் பறந்து வந்து அவளின் முன் ஒரு சிறிய வண்ண மலரை விட்டது. பாப்பா அசரீர், நீயும் எனக்கு நன்றி சொல்றியா என்று மெதுவாக கேட்டாள். குருவி மகிழ்ச்சியாக கத்தி மீண்டும் பறந்தது. கதை சொல்லும் கருத்து: உலகம் எவ்வளவு பெரியதானாலும் சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் செய்யும். நாம் நல்ல மனதுடன் யாருக்காவது உதவினால் அந்த நன்மை நம்முடைய வாழ்க்கைக்கே திரும்பி வரும்.